Oke. Selamat pagi murid-murid. Oke, Joe harap semua sehat. Oke, hari ini saya akan membimbing kamu membuat latihan. Oke, latihan berdasarkan buku teks. Berdasarkan buku teks. Oke, buka buku surat 122. Oke, buku teks kamu, buku surat 122. Kamu dengar dulu apa yang cikgu nak bimbing kamu. ஓகே மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். இந்த வாரத்தின் கிழமை பிஎன். ஸோ மாணவர்களுக்கு புக்கு டெக்ஸ் சரிங்களா, புக்கு டெக்ஸை பயன்படுத்தி தான் பாசம் லைவ் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ மாணவர்கள் பக்கத்தில் வந்து இந்த காணொலியை பார்க்குறப்ப புக்கு டெக்ஸ் இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு வந்து புரியுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிங்களா? Cikgu murid-murid keluarkan buku teks. Kalau boleh lah, kalau boleh pastikan ibu bapa berada di samping kamu. சரிங்களா? பெற்றோர்கள் கூட இருந்தா மாணவர்களுக்கு புரியலன்னா நான் கொடுக்கிற விளக்கத்தை வச்சு அவங்களுக்கு உதவும் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களுக்கு எதுவும் புரியலன்னா பர்சனலா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? Oke, nanti partai pulang lah. Oke, hari ini cikgu akan masuk membimbing kamu satu bacaan, satu lagi berkaitan dengan nilai moral. சரிங்களா? ரெண்டு. ஓகே, ஒன்று வந்து வாசித்தல், ஒன்று வந்து நட்பண்பு. சரிங்களா? அதை மாணவர்கள் வந்து படிச்சுட்டு அதுல என்ன நட்பண்பு இருக்குன்னு கூற வேண்டும். சரிங்களா? அதுக்கு ஆரம்பத்தில் வந்து cikgu akan bimbing kamu macam mana nak cari nilai moral. சரிங்களா? ஓகே, இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா பக்கம் 122. ஓகே, muka surat 122. Oke. Contoh di sini ini berkaitan dengan petikan kisah anak burung. Kisah anak burung. Oke. Contoh di sini. Oke, இந்த டெக்ஸ்ட் வச்சு தான் நிலை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? murid-murid pertama kamu hendaki membaca. Oke, yang ini cikgu akan bimbing kamu. சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் இதுல வந்து படிச்சு உதவி செய்றேன். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நீங்க மற்ற நிலையெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, pertama ibu elang dan anaknya. Oke, ibu elang dan anaknya tinggal di atas sebatang pokok. Setiap hari ibu elang mencari makanan untuk anaknya. சரிங்களா? ibu elangனா பறவை. சரிங்களா? அவரோட பிள்ளை anaknya tinggal di atas sebatang pokok. மரத்து மேல வசிக்கிறாங்க. setiap hari dinamum ibu elang mencari makanan. mencari என்னது? ஓகே, உணவு தேடுதல். சரிங்களா? யாருக்கு உணவு தேடுறாங்க? untuk anaknya. untuk anaknya என்னது? அவரு பிள்ளைக்காக உணவு தேடுவாங்க. சரிங்களா? சரி, இந்த இதுல வந்து என்ன நிலை? ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, நிலை kasih sayang. பிள்ளைக்கு அம்மா உணவு இறை தேடுதல் வந்து நிலை kasih sayang. சரிங்களா? ஓகே, இப்ப ரெண்டாவது பார்ப்போம். anak elang semakin membesar. semakin ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து அவங்க அவங்களோட ஒவ்வொரு நாளோட வளர்ச்சி பெருசாகிறாங்க. ஓகே, pada suatu hari ibu elang mengajar anaknya terbang. சரிங்களா? இங்க anak
elang semakin membesar. Apa? அவங்க வந்து பெரியவங்களாக pada suatu hari ஒரு நாள் ibu elang mengajar anak elang terbang. Oke. Anak elang வந்து பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. என்ன நிலையா வரும்? கொஞ்சம் மாணவர்கள் யோசிங்க. என்ன நிலை வரும்? இங்க கீவேர்ட் வந்து ibu elang mengajar anaknya terbang. Iங்க ajarlah. Okey, ajar anaknya terbang. Panggilan nilai வரும். ஓகே, சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, என்ன நிலை வரும்? யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே, யோசிச்சு சாருக்கு வந்து ஒரு 2 நிலை. ஓகே, சார் வந்து ஒரு 3 நிலை கொடுக்குறேன். சரிங்களா? 3 நிலை சார் சொல்றப்ப அந்த 3 நிலையிலேருந்து என்ன நிலை வந்து இங்க நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஒன்று வந்து sopan santun. Nah, sopan santunனா என்னது? ஓகே, பெரியவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துதல். பெரியவங்க ஒருத்தர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க பண்போட பேசுனீங்கன்னா அது பேர் வந்து sopan santun. இரண்டாவது bertanggung jawab, கடமை. ஓகேயா? கடமை. இப்ப ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர், எக்ஸாம்பிள் ஒரு guru lah, seorang guru masuk ke kelas mengajar. Kenapa cikgu masuk dan mengajar? Itu adalah என்ன நிலை வரும்னா தங்கும் ஜவாப், அவர் கடமையை செய்கிறார். சரிங்களா? மூன்றாவது ஓகே, prihatin. ஓகே, prihatin வந்து ஓகே, இப்போ வந்து உங்க வகுப்புல வந்து katakan dalam kelas kamu seorang murid tidak membawa bekalan makanan. Bekalan makanannya சாப்பிடுறதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரல. சரிங்களா? அப்ப உங்ககிட்ட வந்து kamu mempunyai bekalan makanan, kamu bawa bekal makanan. அவருக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க. அப்ப அது வந்து அவருக்கு மேல கருணை வைத்து நீங்க கொடுக்குறீங்க. சரிங்களா? அவர் சாப்பிடல, அவரும் சாப்பிடணும், என்கிட்ட இருக்குன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொடுக்குற. அது வந்து prihatin, membantu dengan memberi sedikit. Oke, pemberian itu adalah prihatin. Oke, besar வந்து 3 சொல்லியிருக்கேன். sopan santun, bertanggung jawab. Oke, prihatin. ஓகே, இந்த 3ல வந்து எது வரும்? ஓகே, நீங்க சரியான விடை எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். anak elang terbang dengan berhati-hati. Dia melihat hutan, sungai, dan bukit. Negaranya indah. Dia sayang akan negaranya. Dia sayang akan negaranya. ஓகே, இங்க வந்து என்ன நிலை இருக்கு? இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன நிலை இருக்குன்னு பாருங்க. anak elang. ஓகே, சிறு பறவை, இந்த பறவை elang பிராந்து. சரிங்களா? terbang dengan berhati-hati, கவனமுடன் பறக்குறாங்க. dia melihat hutan, melihatனா பார்க்கிறது, melihat hutan காடை பார்க்குறாங்க, sungai நதியை பார்க்குறாங்க, dan bukit ஓகே மலைகளை பார்க்குறாங்க. negaranya indah. ஓகே, நாடு வந்து நல்லா அழகாக காட்சியளிக்குது. இண்டானா அழகாக காட்சியளிக்குது. dia sayang akan negaranya, இந்த நாடு மேல அவருக்கு அளவில்லாத அன்பு. சரிங்களா? ஓகே, இந்த டெக்ஸ்ட்ல 2 நிலை இருக்கு. 2 நிலை. சரிங்களா? ஸோ அதை தேர்ந்தெடுத்து இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்கு. ஸோ நீங்க சொல்லு இங்க வந்து இல்லை, சார் வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து நீலா இல்லை, சார் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்த. இங்க வந்து இந்த டெக்ஸ்ட்ல நீலா இருக்கு. ஆனா இந்த hutanum bukidum bukan nilai ya,
அது hutanna காடு, bukitna மலை. சரிங்களா? இந்த மலைகள். சரிங்களா? அது வந்து நிலை. புக்கா நிலை அதை எடுத்து எழுதக்கூடாது. சரிங்களா? இங்க நிலை வந்து 2 நிலை இருக்கு. நீங்க இங்க எடுத்து எழுதணும். சரிங்க, அந்த டெக்ஸ்ட்லயே இருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போமா? ஓகே. Ibu elang sentiasa menjaga keselamatan anaknya. Ibu elang. Ibu elang. Okey. Ibu elang தாய் பறவை. ஓகேவா? sentiasa menjaga, எப்பொழுதும் பிள்ளைய அவங்களோட பாதுகாப்பை பார்த்துக்கிறாங்க. சரியா? Ibu elang sentiasa menjaga keselamatan anaknya. Akhirnya, irudiaga, kedua-dua ekor elang selamat pulang ke sarang. Okay. Akhirnya kedua-dua ekor elang selamat pulang ke sarang. Okay. இந்த டெக்ஸ்ட்ல என்ன நிலை இருக்கு? ஓகே, சரியாக யோசித்து சொல்ல வேண்டும். ஓகே, இந்த இதுல நிலை இருக்கு. ஓகே, நிலை இந்த டெக்ஸ்ட்லயே இருக்கு. நல்லா யோசிச்சு விளையாடு. Oke, kamu pikir dengan betul-betul dan pilih jawapan yang betul. Dalam teks ini sudah ada jawaban. Dalam teks ini ada jawaban. Boleh? சரி, புரிந்ததா? புரிந்துச்சுன்னா உங்களோட விடைகளை எழுதி, ஓகே, எப்படி செய்யணும்னா உங்க புத்தகத்தை எடுத்து, ஓகே, இதை ஃபுல்லா நீங்க எழுத வேண்டும். ஓகே, ஒன்னாவது வந்து nilai kasih sayang போட்டுட்டு teksnya எழுதணும். படம் வெளியிடலாம் பரவாயில்ல, kamu tak perlu lukis gambar. Kedua, tulis B, tulis petikan ni, lepas tu nyatakan nilai. Oke, di sini tulis teks, lepas tu nyatakan nilai. Di sini pun sama. Boleh? Hari Kamis juga akan bagi jawapan untuk kamu. Boleh? Oke, yang ini latihan di dalam buku teks. Oke, di dalam buku aktiviti pula. Oke, dalam buku aktiviti pula, muka surat 49, jilid 2, muka surat 49. Oke, jilid 2. இந்த ஆக்டிவிட்டி புக் எடுத்து ஜிலெட் 2ல பக்கம் 49. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா இதை நீங்க படிக்கணும், வாசிக்கணும். வாசித்த பிறகு, ஓகே, சார் ஒரு வாட்டி வாசிக்கிறேன், முடிந்தால் அது கூடிய நீங்களும் வாசிங்க. Pada musim cuti sekolah yang lalu, Amira bercuti di rumah sepupunya Azlina. Rumah Azlina di Ipoh, Perak. Keluarga Azlina melayan Amira dengan mesranya. Keluarga Azlina melayan Amira dengan mesranya. Ibu bapa Azlina membawa Amira melawat ke Taman Rekreasi Gunung Lang. Ibu bapa Azlina membawa Amira melawat ke Taman Rekreasi Gunung Lang. Semasa di Taman Rekreasi itu, keselamatan Amira sentiasa diutamakan. Semasa di Taman Rekreasi itu, keselamatan
Amira sentiasa diutamakan. Wah, indahnya. Wah, indahnya, kata Amira. Kawasan itu mempunyai tasik, bukit, batu kapur. Wah, indahnya, kata Amira. Kawasan itu mempunyai tasik, bukit, batu kapur, dan pelbagai pokok bunga yang cantik. Amira amat mengagumi dan menghargai keindahan taman rekreasi itu. Sudah murid-murid. Ini bacaan, cikgu bacaan, cikgu. Cikgu hendak kamu membaca mengikut, sebagaimana cikgu bacakan untuk kamu. Sehingga petrolial முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வாசிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு புரியலனா வாசிக்க முடியலனா நான் வாசித்ததை வைத்து பிள்ளைகளை கை வைத்து வாசிக்க சொல்லுங்க. சரிங்களா? முடிந்த மாணவர்கள் இங்க வாசித்து என்ன புரியுதோ அதோட நட்பண்பு, சரிங்களா, நட்பண்பை எழுத வேண்டும். Murid-murid setelah membaca tulis nilai yang sesuai. Nilai yang sesuai ada di dalam teks, சரிங்களா? இதுக்கு முன்ன படித்த டெக்ஸ்ட்லயும் புக்கு டெக்ஸ்ட்ல பார்த்தோமா இல்லையா? இதுலயும் அந்த நிலை இருக்கு, இங்கேயும் அந்த நிலை ஏறக்குறைய. டெக்ஸ்ட் வந்து கைத்தான், அடுக்கைத்தான். வேற டெக்ஸ்டா இருந்தாலும் அந்த நிலை அடுக்கைத்தான். Murid boleh gunakan dan nyatakan nilai yang betul. Hari Khamis cikgu akan cuba, setelah cikgu terima semua jawapan, baru cikgu akan bantu memberikan jawapan untuk kamu. வியாழக்கிழமைக்குள்ள எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிடுங்க, சரிங்களா? அப்படி பெற்றோர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் மாணவர்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடிச்சுன்னா பரவாயில்ல, சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமும் சாரான்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புறேன், சரிங்களா? ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பெற்றோருக்கு நேரம் இருந்தால் உதவி செய்யலாம். இது வந்து அவசரமா நாளைக்கே செய்து கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, சரிங்களா? அம்பி மாசலா. ஆனா என்னன்னா நாளைக்குமே பாடம் இருக்கும். இந்த பாடத்தை இன்னைக்கே செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாடம் இருக்காது, சரிங்களா? Yang ini latihan muka surat சுலபமானது தான். muka surat 123. இதை படித்துவிட்டு murid-murid diminta nyatakan tempat-tempat menarik di Sabah. Menarik di Sabah. அழகான இடத்தின் சுத்தி பார்க்கிற இடத்தின் பெயர்களை இங்க கொடுக்கணும். tempat-tempat menarik. tempat-tempat menarik. சரிங்களா? banyak, முதல்ல நான் படிக்கிறேன். indahnya Sabah. Indahnya Sabah. Banyak orang suka melancong ke negeri Sabah. Di sana ada banyak tempat yang menarik dan indah. Sabahல நிறைய இடம் வந்து அழகான இடம் இருக்கிறது, சரிங்களா? Contoh, example, Kundasang dan Pulau Mabul. Kundasang dan Pulau Mabul. Tanah tinggi Kundasang terletak di kaki Gunung Kinabalu. Udara di sana sungguh segar dan nyaman. Sayur-sayuran dan buah-buahan yang ditanam di situ juga
hidup subur. Pulau Mabul, இது வந்து குண்டாசாங் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப குண்டாசாங்ல வந்து எத்தனை இடம் இருக்குதுன்னு நீங்க சரியா சொல்லணும். சரிங்களா? ஓகே. Pulau Mabul pula terletak berampiran dengan Sampurna. Pulau ini sangat indah dan air lautnya sungguh jernih. Pulau ini sangat indah dan air lautnya sungguh jernih. Terdapat pelbagai jenis batu karang di dasar laut. Terdapat pelbagai jenis batu karang di dasar laut. Para pelancong suka berkunjung ke pulau ini untuk menyelam. Para pelancong suka berkunjung ke pulau ini untuk menyelam. சரிங்களா? இதான் அந்த டெக்ஸ்ட் சாரூர் வாட்டி விளக்கிடுறேன். ஓகே, banyak orang suka melancong di Sabah. நிறைய பேர் சபாக்கு வர்றதுக்கு melancong சுத்தி பார்க்கறதுக்கு சபாக்கு வருகை புரிகிறாங்க. Di sana ada banyak tempat yang menarik dan indah. அங்க வந்து சுற்றி பார்க்கிற தலங்கள் நிறைய இருக்கிறது. Yang menarikனா ஈர்க்கக்கூடியது. Dan indah, அழகாக இருக்கிறது. Contohnya Kundasang dan Pulau Mabul. Ada 2 இடம் இருக்கிறது. Kundasang, Pulau Mabul. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. Kundasang dan Pulau Mabul. இந்த 2 இடம் கொடுத்துட்டாங்க. அடுத்து Tanah Tinggi Kundasang terletak di kaki Gunung Kinabalu. Okay. இந்த Tanah Tinggi Kundasang வந்து எங்க இருக்குன்னா Gunung Kinabalu கிட்ட. Gunung மலை அடிவாரத்துல kaki Gunung Kinabaluல இருக்கு. Udara di situ sungguh segar dan nyaman. அங்க வந்து காத்து sungguh segar. இயற்கை காத்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். nyaman. குளுமையாக இருக்கு. Sayur-sayuran, காய்கறிகள் dan buah-buahan, பழ வகைகள் yang ditanam di situ, அங்க பயிரிட்டது வந்து hidup subur. அங்க வந்து நல்லா பசுமையாக இருக்கும். சரிங்களா? அதான் subur. Pulau Mabul pula terletak berhampiran dengan Sampurna. Pulau ini sangat indah, அழகாக இருக்கும் dan lautnya sungguh jernih. நீர் அங்க இருக்கிற அந்த கடல் நீர் வந்து கண்ணாடி போல நல்லா தெளிவாக இருக்கும். Terdapat pelbagai jenis batu karang di dasar laut. சரிங்களா? கடல் கற்கள் அங்க அழகாக இருக்கும்னு சொல்றாங்க. Para pelancong suka berkunjung ke pulau ini untuk menyelam. Okay, அங்க டைவிங் பண்றதுக்கு para pelancong அங்க இருக்க சுற்றுப்பயணிகள் வந்து வர காரணம் வந்து அங்க வந்து டைவிங் டைவிங் போறதுக்கு விருப்பப்பட்டு அங்க வருவாங்க. சரிங்களா? ஓகே, இங்க வந்து tempat menarik di Sabah. ஒன்னு வந்து Kundasang, ஒன்னு வந்து Pulau Mabul. இன்னொரு 2 இடத்த இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு, நீங்க எழுதணும். சரிங்களா? ஓகே, Kundasang கிட்ட. சரிங்களா? அப்படி உங்களுக்கு தெரியலனா நீ சும்மா katakan tak tahu ada satu tempat saja cikgu di sini Kundasang, di Kundasang, okey, ada Gunung Kinabalu. Boleh ditulis di sini Gunung Kinabalu. Okey. Pulau Mabul pula di sini dah dinyatakan ada Sampurna. Okey, kamu boleh tulis Sampurna. Satu lagi macam mana? Yang tu kamu cuba cari dalam internet. சரிங்களா? ஓகே,
இன்டர்நெட் பாருங்க. அங்க சுற்றி பார்க்குற தளம் ஒன்று வந்து குண்டாசாங்கில் ஒன்றும் ஒரு பெயர், இன்னொரு பெயர் வந்து புலாவ் மாபுல். அந்த இடத்துல இருக்கிற இடத்த பேர் வந்து நீங்க சொந்தமா தேடி எழுதணும். சரிங்களா? முதல்ல நீங்க தேடி எழுதுங்க. அப்படி கிடைக்கலன்னா சார் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி தான் ini di dalam buku activity kamu jilid 2. Jilid 2ல இந்த activity புத்தகத்துல இது இருக்கு. இதை படிச்சுட்டு ஓகே நீங்க என்ன செய்யணும்னா catatkan maklumat. Oke, terumbu karang, pantai, air laut, hidupan laut. இதை வந்து நீங்க terumbu karang contoh Pulau Mamuti terletak di Sabah. Pulau ini antara pulau yang sering dikunjungi oleh pelancong. Pulau Mamuti sangat indah. Pasir pantainya putih dan bersih. Pulau Mamuti sangat indah. Pasir pantainya putih dan bersih. Air lautnya pula sangat jernih. Aktiviti menyelam amat sesuai dilakukan di sini. Para penyelam dapat melihat pelbagai hidupan laut termasuk ikan yang berwarna-warni. Selain itu, terdapat terumbu karang di perairan pulau ini. Terumbu karang di sini amat cantik. Okey. நீங்க என்ன செய்யணும் terumbu karang அதோட விளக்கம் என்னது? ஓகே contohlah contoh amat cantik. ஓகே air laut வந்து எப்படி இருந்தது? hidupan laut வந்து என்னது? pantai வந்து என்ன மாதிரி pantai? சரிங்களா? cuma satu coba bagi. ஓகே terumbu karang வந்து எப்படி இருந்துச்சு? terumbu karang amat cantik. இங்க வந்து air laut எப்படி இருந்தது? hidupan laut என்னன்னா hidupan laut. புரியுதுங்களா? ஓகே pantai di sini bagaimana pantai dia? ஸோ எல்லாமே வந்து விடை இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? அதற்கு சரியாக எழுத வேண்டும். சரிங்களா? புரிந்ததா? ஓகே சார் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். terumbu karang pulau ini terumbu karang di sini amat cantik. Oke, அடுத்து pantai. Oke, pantai di mana? Oke, எங்க இருக்கு அந்த pantai? தேடுங்க. ஓகே இருக்குங்களா? pantai. Oke, pantainya. Oke, என்ன pantaiக்கு? Oke, pantainya putih dan bersih. Oke. Air laut எங்க இருக்குன்னு தேடுங்க. ஓகே, இருக்குங்களா? அது எப்படியாப்பட்ட air laut? சார் வந்து 2 விட கொடுத்துருந்தேன் தெரியுங்களா? 2 விட கொடுத்துருந்தேன். Cikuda bagi 2 jawaban. So lagi air laut dengan hidupan laut kamu cari sendiri. Baik murid-murid. Boleh ya? 2 jawapan Cikuda bagi terumbu karang dengan pantai. Cikuda bagi air laut dengan hidupan laut. Kamu cari sendiri. Betul kan? Udah. Oke, இந்த 2 ஆக்டிவிட்டி இந்த டெக்ஸ்ட்ல உள்ளது வந்து மாணவர்கள் வந்து இறுதி நாள் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள செய்து முடிச்சிருங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை உள்ள அப்படி சட்டுன்னு செஞ்சுட்டீங்கன்னா உங்க பேரை போட்டீங்கன்னா சார் வந்து பேரை பதிவேற்றம் செஞ்சுருவேன்.
வாட்ஸ்அப்பில். சரிங்களா? நீங்க செய்யலாம். வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்க செய்யுங்க. இரவு நேரத்தில் வந்து பெற்றோர்கள் முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கைட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இது எல்லாமே வந்து புக் டெக்ஸ்ட்ல வந்து இருக்கு, புக் ஆக்டிவிட்டியில இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.